வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 31. உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டு கடந்து செல்லுங்கள். இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்களில் நம்ம மனசுகிட்ட என்னென்ன விஷயங்களை தொடர்ந்து சொன்னோம்னா அது நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மனசுகிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நமக்கு நாமே பேசி சரி செய்து கொள்ளும்போது மன ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகி மன அழுத்தம் குறையும். அதில் ஒன்று தாங்க, நம்ம சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ நம்ம கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நினச்சி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது நமக்கு கீழே கட்டுப்பட்டு வரணும்னு நினச்சி இருந்துட்டு இருந்தால் அதனால் மன அழுத்தம் தான் ஏற்படும். அதனால தான் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் கடந்து செல்லணும். நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு எதையுமே நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா யாரும் யாருடைய பேசியும் கேட்டு கண்ட்ரோலாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் பல நேரங்களில் இந்த மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன், ஒரு விதமான பதட்டம், பயம், எல்லாமே விரக்தி எல்லாமே வருது. ஏன்னா மன அழுத்தம் எதனால் வருதுன்னா, நம்ம சொல்கிறது நடக்கலை, நம்ம கண்ட்ரோலுக்கு அது வரலை, நம்ம நினைத்த மாதிரி அது நடக்கலை அப்படின்னு ஒரு விதமான ஸ்ட்ரெயின் மனசுக்குள்ளே அது உறுத்திட்டே இருக்கும். அப்படி மனசுக்குள்ளே அது உறுத்திட்டே இருக்கிறதுனால அதுவே நாளடைவில் ஒரு விதமான மன அழுத்தமாக உருவாகும். இந்த மன அழுத்தம் உங்களை தூங்க விடாது, உங்களை நல்ல வேலைகளை செய்ய விடாது, எங்கேயுமே ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷமாக இருக்க விடாது. ஸோ இந்த மன அழுத்தத்தை உருவாக்குவது எது அப்படின்னு நீங்கள் அந்த மனசு கூட கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு குணம். ஏன்னா இந்த உலகத்தில் எதையுமே எப்போவுமே நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாது, எதுவுமே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறதும் கூடாது. ஏன்னா அப்படி செய்தோம்னா கண்டிப்பாக அது அதோடைய வேலையை செய்து கொண்டே, அது மனிதனாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நினைப்பது ரொம்ப 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 நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அப்படியே சொல்வது, அப்படியே கடந்து போயிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸோட மூவ் ஆகும். நம்ம கடந்து போகலின்னா ஒவ்வொரு மணி துளியும் அதையே நினச்சிட்டு, நான் சொன்னேன் அவங்க செய்யலை, நான் இப்படித்தான் வேணும்னு அவங்க அப்படி பண்ணலை, அப்படியா? ஸோ இதில் ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோலுங்கும் போது எந்த மனிதனும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை 100% பர்ஃபெக்டாக செய்வது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி, மனிதர்களாகட்டும் வேறு எந்த விஷயமானாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு விதமான மன அழுத்தத்தை உண்டாக்கும். ஏன்னா அந்த மாதிரி செய்கிறாங்களான்னு அதை ஃபாலோ பண்ணி அது செய்யலிங்க போது, அது நடக்கலிங்க போது உள்ளுக்குள்ள மன அழுத்தம் உருவாகும். ஸோ ஒரு விதமான ஈகோ அந்த இடத்துல, நான் சொல்லி செய்யவில்லைங்கிற ஈகோ உங்களுக்குள் தலை தூக்கிவிடும். ஸோ அந்த ஈகோ என்ன ஆகும்னா ஒரு விதமான டிப்ரெஷனை, அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டேக் இட் ஈஸி பாலிசி கோஸ் ஆஸ் இட் இஸ். லைஃப் எப்படி போகுதோ அதே மாதிரி டேக் இட் ஈஸி பாலிசியோட ஆஸ் இட் கோஸ், எப்படி போகுதோ அதே நிலையில் போக கற்றுக்கிட்டா தான் மனசு ரிலாக்ஸாக லேசாக இருக்கும்.
நம்ம வந்து எந்த விஷயத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில், கண்ட்ரோலில், மனிதர்களாகட்டும், பொருளாகட்டும், வேறு எந்த விஷயமும் அளவுக்கு அதிகமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு விதமான டிப்ரெஷனை கொடுக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது, ஒரு டென்ஷனை கொடுக்குது, சரியான தூக்கம் இல்லாமல் போகுது. ஸோ மற்ற எல்லா டிசீஸுக்கும் மூல காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது ஒரு விஷயத்தை ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது தான். அதனால் எதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும், நீங்கள், உங்கள் பேச்சு, உங்கள் நடவடிக்கை, உங்களுடைய எல்லா செயலும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் பல விஷயங்கள் நம்ம மனிதர்களாகட்டும் பல அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ நம்ம கண்ட்ரோலுக்கு வராத எதையும் நமக்கு கீழே கொண்டு வரணும், நமக்கு நாம் சொல்லுகின்ற பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு திரும்பி பேக்ஃபயர் ஆகி ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் லைஃப் அப்படிங்கிறதே ஒரு போனஸ், அது ஒரு ஹாப்பினஸோட ஒவ்வொரு நாளையும் கொண்டு போயிடும். அதில் உடல் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம உடலுக்குரிய உடற்பயிற்சிகள், உடல் எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யணும். ஆனால் மனதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, மனதுக்கு எக்ஸசைஸ் வந்து பெருசாக யோகா பண்ணுறோம், மெடிடேஷனை தாண்டி இந்த மாதிரி ஒரு மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் மாதிரி மனதுகிட்ட என்னென்ன விஷயங்களோ அந்த விஷயங்களை பேசி தெளிவு பண்ணி அதுபடி நடந்து கொண்டால் மன அழுத்தமும் டிப்ரெஷனும் மனப்பிரச்சனையும் இன்றி நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். நம்ம லைஃப்பை ஈஸியாக ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டு போக முடியும். ஸோ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அது வேலையாகட்டும் வீடாகட்டும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணதுனால தான் நமக்கு பிரச்சனைகள் பெருசாகுது. அது யாராக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலைக்கு உங்களுடைய ரோல் அப்படின்னா ஒரு மேனேஜர் ரோல், ஒரு சூப்பர்வைசர் ரோல். அப்போ அந்த ரோல் என்னவோ அதை சரியாக நீங்கள் செய்துட்டு வரணும். அதை தாண்டி அந்த மேனேஜர்னா அந்த கம்பெனியே வந்து நமக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கணும், அல்லது வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட்டே கட்டுப்பட்டு இருக்கணும், அல்லது வந்து ஓவரால் கம்பெனியில் நம்ம சொல்கிறத சரியாக செய்யணும். இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்தால் அது நடக்காது. ஸோ நடக்காத போது மனம் ஒரு விதமான ஈகோ ஆகுது, நான் சொல்லி கேட்கலையா அப்படின்னு. ஸோ அந்த ஈகோ என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அதே வந்து ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு எமோஷனையும் ஒரு கோபத்தையும் உண்டு பண்ணுது. ஸோ இந்த கோபம், எமோஷன் இது எல்லாத்துக்குமே மூல காரணம்னா எது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ எங்கே ஒரு எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும், கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸானாக இருந்தாலும், நமக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலையோ அந்த வேலையை கரெக்டாக முடித்தோமா அப்படிங்கிறதோட நம்ம வேலை முடிந்தது. அதை தாண்டி மற்ற விஷயங்களில் ஓவராக கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த மனிதர்களையோ அடுத்த டிபார்ட்மெண்ட்டையோ அடுத்த ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரையோ இதெல்லாமே இப்படி நடக்குது அப்படி நடக்குது, அது கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னு நமக்குள்ள மைண்டுக்குள்ளே பல விஷயங்களை போட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுன்னு நினச்சா அதனால் உங்கள் மன நிம்மதியும் உங்களுடைய பர்சனல் ஹாப்பினஸும் டோட்டலாக போயிடும். அதனால் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ நம்ம ஏன் வந்து இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக கடந்து போகணும். அதே மாதிரி தான் வீடுகள்லேயும் எந்த விஷயம் நடந்தாலும் அது வந்து 100% உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அப்படி கண்ட்ரோலுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரெயினுக்கும் ஐக்யூக்கு தகுந்த மாதிரி தான் வேலை பண்ணுறாங்க.
ஸோ உங்கள் ஐக்யூக்கு எல்லாருமே மேட்ச் ஆகி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஐக்யூ வந்து மனிதன் வேறுபடும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய ஐக்யூ வேறு, நீங்கள் வேலை சொல்லக்கூடிய மனிதனுடைய ஐக்யூ வேறு. ஸோ இதை நினைத்து கொண்டு நான் வந்து சொல்கிறத எல்லாரும் எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க கண்டிப்பாக முடிக்க மாட்டாங்க. ஸோ முடிக்காத போது நீங்கள் ஓவராக அந்த மனிதன் மேலேயோ அந்த எந்த ஒரு சிச்சுவேஷன் மேலேயோ அல்லது அந்த மிஷினரிஸ் மேலேயோ ஒரு ஸ்ட்ரெயினை கொடுக்கும்போது உங்கள் மனம் அதிகமாக ப்ரெஷரைஸ் ஆக்கப்படுது. அப்போ ப்ரெஷரைஸ் ஆகும்போது பிபி ரைஸ் ஆகும். அதே மாதிரி பிபியோட சேர்ந்து பிளட் ப்ரெஷரோட சேர்ந்து பிளட் சுகரும் வந்துடும். ஸோ மற்ற மன பிரச்சனைகள் அதிகமாகி டென்ஷன், ஒரு விதமான கோபம், ஒரு விதமான இயலாமையுடைய விரக்தி, டிப்ரெஷன். ஸோ இது எல்லாமே நான் உங்கள் கையில் அந்த கண்ட்ரோல் இல்லைங்கிறத நீங்கள் நினைக்காம அந்த கண்ட்ரோலாக வரல அப்படின்னு நினைக்கும்போது மனது ஒரு விதமான அழுத்தத்தை உங்களுக்கு தெரியாமையே உண்டாக்குது. அதுதான் வேண்டாம் என்கிறோம். ஏன்னா மனதை நீங்கள் ரொம்ப அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாத விஷயங்களை, உங்களுக்கு கீழே வராத விஷயங்களை எதையும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை கடந்து போவது தான் உங்களுடைய மன அமைதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது. ஸோ லைஃப் கோஸ் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கை வந்து எப்படி ஒரு நீரோட்டம், ஒரு ஆறு எந்த விஷயத்தையும் பற்றியும் கண்டுக்காமல் அது பாட்டுக்கு வந்து பூமியில் போய் கடைசியில் கடலை சேருதோ, அதே மாதிரி மனிதனும் பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்துக்கிட்டே போகிறாப்படி. ஸோ அந்த நிலைகளை எல்லாம் வந்து ஈஸியாக அழகாக கடந்து போகணுன்னா யாரையும் எந்த நிலையிலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நமக்கு கீழே நம்ம சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னு நினச்சா அதுவே மன அழுத்தமாக உருவாகும். ஸோ அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் உங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய விஷயங்களை சரியாக உங்கள் மனசும் உடலும் என்ன நினைக்குதோ அதை செய்து முடியுங்க. மற்றவங்க உங்கள் கண்ட்ரோலில், மற்ற மனிதர்களாகட்டும், மிஷினரி ஆகட்டும், அல்லது அனிமல்ஸ் ஆகட்டும், அல்லது சிச்சுவேஷன் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், என்வாயன்மெண்ட் ஆகட்டும், நெய்பர்ஸ் ஆகட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது குழந்தைகள் ஆகட்டும். ஸோ அது ஃபேமிலி பீப்புள்னால் ஒய்ஃபு, குழந்தைகள், அப்பா, அம்மா. ஸோ இத்தனை பேரும் கண்டிப்பாக உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக யாரும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஐக்கியும் வேறு, ஒவ்வொருத்தருடைய என்வாயன்மெண்ட்டும் வேறு, சிச்சுவேஷனும் வேறு, இப்போ கலந்துக்கிற பீப்புளும் வேறு. அப்படிங்கும்போது அவங்கள உங்கள் கண்ட்ரோலுக்கு வர வைக்க முடியாது. அதனால் அதை அப்படியே வந்து ஒரு பார்வையாளராக இருந்து கடந்து செல்வது தான் உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம். ஸோ மன ஆரோக்கியம் எதை சொல்லுதுன்னா, எதையும் இறுக்கி பிடிக்காதீங்க. ஸோ இறுக்கி பிடிக்க மனசு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ மனசு ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா நல்ல தூக்கம் வராது. அதே மாதிரி அந்த விஷயத்தை தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போனால் அந்த சினிமாவுடைய என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஒரு ட்ராமாவுக்கு போனால் அதோடைய என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஒரு பிக்னிக் போனால் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஆஃபீஸில் யாரோ ஒருத்தன் தான் பேச்சை கேட்காம ஒன்று பண்ணிட்டான்னா அதை வந்து நீங்கள் வரக்கூடிய வீட்டுக்கு வந்தாலும், பிக்னிக் போனாலும், சினிமாவுக்கு போனாலும், எங்கே போனாலும் அது உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையுடைய ஹாப்பினஸ் அங்கே தடைபட்டு போகிறது. ஸோ அதனால தான் இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத போது நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? அதை அப்படியே கடந்து போகணும். அவன் சரியாக வேலை செய்யலினாலோ, அவன் சொல் பேச்சை கேட்கலினாலோ அது உங்கள் தவறாகாது. அது வந்து
அவன் வந்து வாழ்க்கையில் அப்ளீட் ஆகணுமோ, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றியுள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய எந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். சில அட்வைஸ் அறிவுரைகள் சொல்லலாம். அதை கேட்டு தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது அது வந்து செய்யலிங்க போது, அவங்க அந்த மாதிரி நடக்கலிங்க போது நடப்பதற்கு சான்சஸ் குறைவு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐக்யூ லெவல் வேறு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு. ஸோ ஐக்யூ லெவலும் தாட் ப்ராசஸும் வேறையும் போது யாரும் நீங்கள் சொல்வதை கேட்டு செய்வதற்கு தயாராக இல்லாத போது நீங்கள் யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும், நான் நினைத்தபடி தான் நடக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாம் ஒரு பார்வையாளராக நீங்கள் கடந்து சென்றால் அதுதான் உங்கள் மனதுக்கு நீங்களே செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம். அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போனீங்கன்னா எல்லாத்தையும் டேக் இட் ஈஸிங்கிற பாலிசியில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஹாப்பினஸோட சந்தோஷமாக அந்தந்த மொமெண்ட்டோட அந்தந்த விஷயங்களை முடிச்சுட்டு எங்கே போனாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக தூங்கி உங்கள் வேலைகளை கவனிப்பீங்க. இல்லையா இதெல்லாம் எனக்கு கீழே, இதெல்லாம் வந்து என் கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனால் ஹாப்பினஸ் வராது. ஸோ உங்கள் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல. எப்போவுமே உங்களுடைய கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு கீழ் வரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காம அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டு கடந்து போகணும். எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும்போது அதுதான் ஒரு விதமான மன அழுத்தத்துக்கும் மன உறுத்தலுக்கும் டிப்ரெஷனுக்கும் தொடர்ந்து ஒரு விதமான கோபத்துக்கும் ஆளாகிறது. அதனால் எந்த காரணத்திலும் மன அழுத்தத்தை உருவாக்காதீர்கள். ஸோ ஜஸ்ட் லைக் தட் கடந்து போங்க. உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயமும், அதாவது உங்கள் உடம்பும் மனசும் அதை தாண்டி எந்த விஷயமும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வராது. அதனால் அந்த கண்ட்ரோலுக்கு வராத நினைக்காம அது என்ன நடந்தாலும் கடந்து செல்லுங்கள். அப்படி கடந்து சென்றால்தான் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 31. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 32 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையும் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ங்கிற 2 சீரீஸ் போயிட்டுருக்கு. இது 2மே பிளேலிஸ்ட்லேயும் அதே மாதிரி வீடியோ செஷன்லேயும் இருக்குது. ஸோ 2ஐயும் பார்த்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ரெகுலராக உடனே போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.